அனைவருக்கும் வணக்கம். இப்போ புதுசாக தமிழ்நாட்டில் மறுபடியும் இந்தி திணிப்பு, இந்தியை எதிர்ப்போம், தமிழை வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு கிளம்பியிருக்காங்க. முக்கியமாக யார்? திமுககாரவங்க தான். அரசியல், இந்தியை வச்சு அரசியல் 1967 இதே வேலை தான். ஃபஸ்ட்டு மும்மொழி கொள்கைனா என்ன அப்படின்றத இப்போ மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். அதை விட்டு போட்டு சும்மா அரசியல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. மும்மொழி கொள்கையில் ஏதாவது ஒரு இந்திய மொழியை மூணாவதாக எடுத்து படின்னு சொல்லியிருக்காங்க. அது மலையாளமாக இருக்கலாம், கன்னடமாக இருக்கலாம், குஜராத்தாக இருக்கலாம், உருதாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஏதாவது ஒரு மொழி எடுத்து படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர ஹிந்தி தான் படிக்கணும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லலை. அப்படி ஹிந்தி தான் படிக்கணும்னு சொல்லி மத்திய அரசு சொல்லியிருக்கணுங்க. ஆதாரத்தை கொடுக்க சொல்லுங்கள் இவங்களை. ஏதாச்சும் ஒரு ஆதாரம் ஹிந்தி தான் படிக்க சொல்லியிருக்கு மத்திய அரசுன்னு. எதுக்கு இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி அதில் ஒரு பதட்டத்தை உண்டாக்கி அதில் ஒரு மொழி உணர்வை தூண்டி அரசியல் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுவும் அரசு பள்ளி மாணவரோட நிலைமை. இப்போ தமிழக அரசு பள்ளி மாணவரோட நிலைமை என்னன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு தமிழக அரசுக்கு தனியார் பள்ளியில் படிக்கிற மாணவர்கள், அதாவது பணம் கட்டி வசதியான மாணவர்கள் அனைத்து மொழியும் படிச்சுக்கரலாம். அதை நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. இல்லாத, வசதி இல்லாத ஏழை மாணவர்கள், அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கிட்டால் உங்களுக்கு பிடிக்கல, அவங்க கற்றுக்கிறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படித்தானே இருக்குது இந்த லாஜிக்கு. ஏதோ ஒன்று கற்றுட்டு போகிறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். ஹிந்தியில் அது எங்கே கட்டாயம்னு சொன்னாங்க? ஹிந்தி கட்டாயமே கிடையாது, ஏதாவது ஒரு மொழியை படின்னு தான் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு விஷயம், திராவிட மாடல் அனைவருக்கும் அனைத்தும் சமம், சமூக நீதி அனைவருக்கும் எல்லாம் கிடைக்கணும், இதே திராவிட மாடல்னு சொல்கிறீங்க. நல்ல விஷயம், வரவேற்கிறோம். இந்த அனைவருக்கும் சமூக நீதி, அனைவருக்கும் அனைத்தும் திட்டத்தை நீங்கள் பள்ளியிலேருந்து ஆரம்பிங்க. அனைத்து மாணவருக்கும் ஒரே மாதிரி கல்வியை கொடுங்க பார்ப்போம். பணம் கட்டின மாணவன் மட்டும் ஒரு விதமாக படிக்கிறேன், பணம் இல்லாத அரசு பள்ளியில் படிக்கிற மாணவன் ஒரு விதமான கல்வியாக இருக்கேன். இதுக்கு பேர் எங்கே இருக்குது? இதுக்கு பேர் தான் நவீன தீண்டாமை. இந்த தீண்டாமை ஃபஸ்ட்டு ஒழிங்க. ஏழை மாணவன், பணக்கார மாணவன், அனைத்து மாணவனுக்கும் ஒரே கல்வியை கொடுங்க, சரிசமமாக கொண்டு வாங்க. அதை செய்ய முடியுமா தமிழக அரசுக்கு? செய்ய முடியுமான்னு கேட்குறேன். அப்படி செஞ்சால் நாங்கள் பாராட்டுறோம் திராவிட மாடல். அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்க நடத்துகிற தனியார் பள்ளி பல ஆயிரம் பல லட்சங்கள் வாங்கி பள்ளி நடத்திட்டுருக்கீங்களே, அது ஊரம் காண போயிடும் அப்படி பண்ணால். அதனால் பண்ண மாட்டீங்க. சும்மா ஹிந்தி. அரசு பள்ளியில் எவ்வளோ குறைகள் இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, கல்வித்தரம் எப்படி இருக்குது, அதை உயர்த்துறதுக்கு என்ன வழி, அதை செஞ்சு உண்மையே தமிழக அரசு பள்ளி மாணவன் அக்கறை இருந்தால் அதை ஃபஸ்ட்டு கல்வி தரத்தை உயர்த்துங்க. கல்வித்தரம் நல்லா இருந்தால் அரசு பள்ளியில் சொல்லிக் கொடுக்க டீச்சர் பிள்ளைய ஊரை ஏன் தனியார் பள்ளியில் படிக்குதுங்க? தமிழக அரசு பள்ளியில் கல்வி நிலை சரியாக இருந்தால் அரசு பள்ளியில் பணியாற்றும் டீச்சர்கள் குழந்தைகள் ஏன் தனியார் பள்ளியில் படிக்கின்றன? இதுக்கு ஒரு தெளிவான காரணத்தை சொல்ல அரசு கொடுக்குமா? இதிலேருந்தே தெரியுது தமிழோட அரசு பள்ளியோட கல்வித்தரம் என்ன அப்படின்னு. இதுலேருந்தே தெரியும். அங்கே வேலை பார்க்குற மக்கள்கிட்ட சம்பளம் வாங்குகிற டீச்சரோட பிள்ளைய அங்கே படிக்காதுங்க. ஆனால் ஏழை மாணவர்கள் அங்கே போய் படிச்சுட்ருக்காங்க. அதையும் நீங்கள் ஏதாவது சொல்லி தடுத்துட்ருக்கீங்க. அரசு பள்ளி கல்வித்தரத்தை ஃபஸ்ட்டு உயர்த்துங்கப்பா. அதே நீங்கள் உண்மையாக மாணவர்கள் சேர ஒரு நல்ல விஷயம். அரசியல் பண்ணாமல் தமிழக அரசு பள்ளி மாணவர்கள் நல்ல நிலைமைக்கு உயர்த்தினோம்னா கல்வித்தரத்தை உயர்த்தி கொண்டு வாங்க. உயர்த்துறதுக்கு வழியே இல்லாமல் இல்லை, 1000 வழி இருக்குது. நான் கூட சொல்லித்தரேன் வழியெல்லாம். அரசு ஊழியர் பிள்ளை எல்லாத்துக்குமே அரசு பள்ளியிலையும் படிக்கணும் ஒரு சட்டத்தை போடுங்க. தானாக உயரும் கல்வித்தரம், தமிழக அரசு பள்ளிகள் தானாக உயரும். அப்படி ஒரு சட்டம் போட்டிங்கன்னா. இல்லைன்னா தமிழ் வழியில் படித்த குறைந்தது 1 முதல் 10 வரை தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு தான் அரசு வேலை நீங்கள் சொல்லி பாருங்கள். எப்படி கல்வித்தரம் உயரும்னு பார்க்குறீங்களா? அரசு பள்ளின்னா அடிப்படை வசதி கூட இல்லாமல் எத்தனை பள்ளிகள் இருக்குது தெரியுமா? அந்த அடிப்படை வசதியை உறுதி, கல்வி தயாரத்தை உறுதி, மாணவரோட நலனை காத்து நல்லபடியாக அதை கொண்டு வாங்க. ஏன்னா அதெல்லாம் விட்டு போட்டு ஹிந்தி 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 1967 ஹிந்தி போராடிச்சா அப்போ ஹிந்தி கட்டாயம். இப்பொழுது கட்டாயம் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. இந்த மக்கள்கிட்ட நான் மக்கள் மேலேயும் குறை இருக்குது. அவங்க சொல்லி எப்படியாச்சும் கடைசி கட்டத்தை 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து ஓட்டை வாங்கி போடுவீங்கிட்ட அப்படின்றது திமுகவோட முக்கிய. இல்லாத சொல்ல, பொய் சொல்ல, ப்ராடு சொல்ல, இதுதான் திமுகவோட இது. எப்படி இருந்தாலும் காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற கான்செப்டை வச்சுக்க. மக்களும் தெளிவாக திருந்தி யோசிக்கணும். எது உண்மை, எது பொய், எது நல்லது கெட்டது மக்களுக்கு என்றைக்கு யோசித்து ஓட்டு போடுறாங்களோ அது வரை தமிழ்நாடு இப்படியே தான் இருக்கும். அடிக்கிறவன் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன்.
கேட்டால் மாணவர் நலனுக்காக மும்மொழிக் கொள்கையை எதிர்க்கிறோம். மாணவர் உண்மையான நலன் தான். நீ கல்வி தரத்தை ஃபஸ்ட்டு உயருது, அடிப்படை வசதி கல்வி கொடு. தமிழக மாணவரோட அரசு பள்ளி மாணவரோட நிலைமையை தனியார் பள்ளி படிக்கும் மாணவர்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேச விடு. யாருக்கு அறிவு ஜாஸ்தியாக இருக்குன்னு தெரியும். நான் தான் உதாரணம் சொல்கிறேன் இல்லை. தமிழக அரசு பள்ளி கல்வித்தரம் நல்லா இருந்தால் ஏன் அரசு பள்ளியில் டீச்சராக பணி புரிகிற குழந்தைகளும் தனியார் பள்ளியில் படிக்க வைக்கிறாங்க? அதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிங்க. இல்லை அதை இங்கே கொண்டு வான்னு ஒரு சட்டத்தை போடுங்க. கல்வித்தரம் தானாக உயருமா? நம்ம பிள்ளைகளாம் படிக்குதுங்க, நல்லா சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிக் கொடுப்பாங்கள்ல. தனியார் பிள்ளை 10,000 8,000 வாங்குகிற டீச்சர் சொல்லிக் கொடுக்குற கூட இங்கே அரசு பள்ளியில் 50,000 வாங்கிட்டு சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. ஏதோ பேருக்கு வந்தோமா போனோம்னு போய்க்கிறீங்க. அப்படி இருக்குது தமிழக அரசு பள்ளி நிலவையாம். இதெல்லாம் மாத்திரை விட்டுவிட்டு சும்மா எப்போ பார்த்தாலும் ஹிந்தி ஹிந்தி ஹிந்தின்னு. தமிழக அரசுக்கு நான் சொல்லிக்கிற ஒன்று என்னென்னா, உண்மையிலே உங்களுக்கு தமிழக அரசு பள்ளி மாணவர் மேலே அக்கறை இருந்தால் எந்த மொழியும் படிக்க விடுங்க. அது அவனோட திறமை, படிச்சுட்டு போகிறேன். அதுபோக கல்வி தரத்தை உயர்த்தி விடுங்க. உயர்த்தி அதை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை செஞ்சு அதை விட்டுங்க. அதுதான் நல்ல விஷயம். சும்மா இந்தி எதிர்ப்பு. நேற்று கோயம்புத்தூரில் போய் ரயில்வே ஸ்டேஷனில் ஹிந்தி எழுத்து அழிச்சிருக்காங்க. உங்களால் என்ன செய்ய முடியும்? இந்தி எழுத்துத்தே அழிக்க முடியும், வேறு என்ன செய்ய முடியும்? ரூபா நோட்டில் கூட தான் ஹிந்தி இருக்குது. எங்கே போய் அழி மைய வச்ச ரூபா நீ வச்சுருக்க நோட்டு கட்டில் ஊரை தீயை பொருத்தி விடு. இல்லை மைய வச்சு அழி பார்ப்போம். மக்களே நல்லா சிந்திங்க. ரூபா நோட்டில் ஹிந்தி இருந்தால் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிடுவாங்க, கட்டுக்கட்டாக அடுக்கி வச்சுக்கிடுவாங்க. ஆனால் இங்கே எழுதியிருக்க போய் அழிப்பாங்க. கேட்டால் இந்திய போராட்டம் வாங்கி. இதே அரசியல்வாதி பிள்ளைகளை கேட்டு பாருங்கள், அனைத்து மொழியும் கற்றுருக்கும். நம்மளை மாதிரி சாதாரண ஆள் பிள்ளையை மட்டும் எந்த மொழியும் தெரியாமல் முட்டாளாவே தெரியும் தமிழ்நாட்டுக்குள்ளே. இதே இவங்களோட லாஜிக்கு, இதே திராவிட மாடல். உண்மையான அக்கறை இருந்தால் நான் தான் சொல்கிறேன், அனைத்து மாணவர்களுக்கு ஒரே கல்வியை கொண்டு வாங்க. அதில் கொண்டு வந்துட்டு நீங்கள் பேசுங்க. நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுறோம் அந்த அரசை. அதை கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. இல்லாதது ஒன்றை பொய்யும் புரட்டும் செய்வது தான் திமுக. இல்லாத இருக்கும்பாங்க, இருக்கிறத இல்லைம்பாங்க. உதாரணம் நீட் தேர்வு. என்ன சொன்னாங்க? வந்தோடனே நீட் தேர்வை ரத்து செய்வோம்னாங்க. முதல் கையெழுத்து சொன்னாங்களா இல்லையா? செஞ்சாங்களா? கடைசி கேட்டால் மத்திய அரசு தான் செய்ய முடியும்னு உதயநிதி சொல்லிட்டார். மத்திய அரசு தான் செய்ய முடியும், உன்னால் செய்ய முடியாது, நீ எதுக்கு வாக்குறுதி கொடுக்குறேன்னு நான் கேட்குறேன். அப்போ மக்களை எப்படி ஏமாத்துறீங்க? மக்கள் நம்பி ஓட்டு போடுறீங்கள. தமிழக மக்களை என்னை பொறுத்தளவு கேட்டாக்க படித்தும் அறிவாற்றல் இல்லாமல் இருக்காங்கன்றேன். இவங்க சொல்கிற பொய்யை பூரா நம்பி ஓட்டு போட்டுக்கிட்டு ஏன் இப்படி இருக்கீங்க? யோசிச்சு பார்த்து மக்கள்லாம் எடுத்துறவாதே ஓட்டு. பணக்காரே எந்த பள்ளியில் எத்தனை மொழியும் படிக்க வச்சுக்கிறேன். நல்லா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க தமிழக மக்களே. அது இல்லாதவர்கள் ஏழை மக்கள் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். பணக்காரை எந்த பள்ளியிலும் சேர்த்து அவன் பிள்ளைகளை டெவலப் பண்ணி கொண்டு போயிருக்கான். நம்மளை போன்ற இல்லாத மக்கள் தான் ஒன்றுமே இல்லாமல் தெரியணும். கண்டிப்பாக மும்மொழி இதெல்லாம் நல்ல விஷயம் தான், நல்லா படிச்சுக்காரணும். மாணவர்களுக்கு சுமையாக இருக்குமா? தமிழ்நாட்டில் அனைத்து பெண்களுக்கு சுமையாக இருக்குது டாஸ்மாக் தான். புருஷங்காரங்க பூரா போய் குடிச்சு படுத்துடுறேன். அனைத்து பெண்களுக்குமே டாஸ்மாக் சுமையாக இருக்குது. அதை நிறுத்திடுறீங்களா? அதை நிறுத்துங்க பார்ப்போம். தேவையில்லாத விஷயத்தை செஞ்சுட்டு தேவையானதை நல்ல மாணவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுங்க. அதை சொல்லுங்கள், ஏற்றுக்கிறோம், பாராட்டுறோம். இயக்குனர் அமீர் ஒரு பக்கம் இந்தியை திணிக்காது. இயக்குனர் அமீர், இந்த கருணாஸ், இந்த மாதிரி குரூப்பெல்லாம் பார்த்து கேட்குறேன். இப்போ யார் உன் மேலே இந்தியை திணிச்சா? எங்கே திணிச்சாங்க சொல்லு, ஆதாரத்தை கொடு. இந்தியை திணிக்கிறேன்னு ஏன் சம்மந்தம் இல்லாமல் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு 4 படத்தை எடுத்துக்கிட்டு ஏதாச்சும் ஒரு கருத்தை சொல்கிறோம்னுக்கிட்டு கலவரத்தை தூண்டிக்கிட்டு மொழியை தூண்டிக்கிட்டு உணர்வை தூண்டிக்கிட்டு எதுக்கு இந்த வேலை பார்க்குறேன்? அதான் அமீர்லாம் பார்த்தா போதைப் பொருள் சம்மந்தப்பட்டதில் போய் அமலாக்கத்துறையில் விசாரணை இருந்தவர் அமீர். நீலாம் பேசலாமா? இதெல்லாம் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நீ தமிழில் பேர் வச்சுருக்கியா? அமீர்ன்ற தமிழ் பேரா? கருணாசன்ற தமிழ் பேரா? நீங்களாம் போய் தமிழில் ஃபஸ்ட்டு பேர் வச்சுட்டு வந்து தமிழுக்காக போராடுங்க. இருக்கிற பொய் பித்தலாட்டெலாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. 1967 67 அப்போ இந்தி கட்டாயம்னு சொன்னாங்க, போராட்டம் வந்துச்சு. இப்போ இந்தி கட்டாயம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. உனக்கு எந்த மொழி பெரிய மலையாளத்தை படி, கன்னடத்தை படி, ஏதாவது ஒரு இந்திய மொழி படி, அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு. மக்கள்லாம் எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக இருங்க. மும்மொழி கொள்கை அனைவருக்கும் தேவை. நன்றி, வணக்கம்.